Hi friends, welcome to அமிழ்தம்பூ. இன்றைய திருக்குறள் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது இது கஷ்டமானது, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சந்தேகமாக நினைக்காம விடாமுயற்சியாக அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா அந்த விடாமுயற்சிக்கான பலனும் பெருமையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விளக்கம். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஃபுல் லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நான் திணை அரிசி எடுத்திருக்கேன், இன்னும் நான் ஊற வைக்கல. இந்த திணை அரிசி வச்சு புதினா சாப்பாடு. இங்கே வந்து ஒரு 3லேருந்து 4 முள்ளங்கியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி பொரியலும் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே 3 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். முட்டை ஃப்ரை வந்து பண்ண போகிறோம் சிம்பிளாக. இங்கே வந்து மீதி எல்லாமே ரிமைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கலாம். லோ ஹீட்டில் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவிக்கலாம். ஒரு 4-5 டைமு கழுவிட்டு இது 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ முள்ளங்கி பொரியல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ண கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் சேர்த்திக்கலாம். நான் வந்து சின்ன சைஸில் ஒரு 3லேருந்து 4 முள்ளங்கி சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு தடவை வதக்கிட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அதையும் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க அதையும். இப்போ இந்த பொரியல் வேகிறதுக்கு தேவையான அளவு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த முள்ளங்கியை வந்து நல்லா வேக வச்சிடலாம். இது வேகட்டும். பாருங்கள், முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒரு தடவை கலந்துட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா ரைஸுக்கு நான் ஒரு 1.5 கை அளவுக்கு புதினா இலை வந்து சேர்த்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். 1 இன்ச்சு வந்து இஞ்சியும் ஒரு 6-7 பல் பூண்டும் சேர்த்திருக்கேன். இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸில் 1.5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ புதினா பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்தி சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த 3 ஃப்ரை ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு 6-7 முந்திரி பருப்பும் சேர்த்தி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு அந்த முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். நமக்கு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா பேஸ்ட்டும் இதில் சேர்த்திக்கலாம். இதை வந்து 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா குக் பண்ணுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துருக்க திணை அரிசி இதில் சேர்த்திக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கும் ரைஸ்க்குள்ளே. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு கூட அப்புறமா சேர்த்திக்கோங்க இன்னும் கொஞ்சம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க 2 நிமிஷம் அளவுக்கு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கப் ரைஸுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு தடவை கலந்து விடுங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்திருக்கேன். அதையும் கலந்து விட்டுருங்க.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை மூடி வச்சு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் போதும். அதுக்கப்புறமா நான் குக் ஆனதும் காட்டுறேன். இப்போ 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எக் ஃப்ரைக்கு வந்து முட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தாளிப்புக்கு பூண்டு கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கடுகு சேர்த்தி பொரிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். தட்டி வச்சுருக்க ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. நல்லா பொன்னிறமாக பொரியட்டும் பூண்டு. இப்போ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/4 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்திக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இந்த மசாலா கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. உடனே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்கோங்க. எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா வந்து எல்லா சைடுமே நமக்கு நல்லா கோட் ஆகி குக் ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 சைடுமே வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஈவனாக இந்த மாதிரி கோட் ஆகிருக்கணும் மசாலா. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சிம்பிளான எக் ஃப்ரை இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணாதுமே வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா வந்து மில்லட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. நான் வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டுருக்கேன். பாருங்கள், நம்மளோட லஞ்ச் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புதினா ரைஸு, முள்ளங்கி பொரியல், எக் ஃப்ரை எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சிம்பிளானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய லஞ்ச் பிளேட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் குக்கும்பர் வச்சுருக்கேன். ஆஸ் யூஸ்வல் ஸ்ப்ரவுட்ஸு, மீதி எல்லாமே ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.